ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது புரியுது, எனக்கு இன்னும் நான் இன்னும் MIUI 12 தான் இருக்கேன், எனக்கு இன்னும் 13 வரல, நீ வந்து 14 சொல்லிட்டுருக்கேன்னு தெரியுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து ரிலீஸ் ஆகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14க்கான வேலையை ஆரம்பிச்சு 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர் வந்து முக்கியமாக வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லோகோ. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MIUI 14 அஃபிஷியல் லோகோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் லோகோ MIUI 14. ஸோ இந்த MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போ வரப்போகுதுன்னு வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து வரலாம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு வந்து Xiaomiயோட 13 சீரிஸ் வந்துட்டு நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த 13 Pro 4ல் வந்துட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து லீக் ஆயிருந்துச்சு. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14.0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் Android 13. ஸோ MIUI 14 Android 13 வந்துட்டு நமக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என் ஃபோனுக்கு வந்து MIUI 14 வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ MIUI 14 வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்து கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. Xiaomi 13 சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஆடியோ வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீச்சர் வருது அப்படின்னு சின்ன ஒரு ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த MIUI 14 பீட்டா பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் மட்டும் தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம நார்மல் ஃபோனில் கிடையாது. Redmi Note 8, Redmi Note 9 Pro, Redmi Note 11, Note 11 Pro. ஸோ இந்த ஃபோனில் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபோன் மட்டும் தான் இருக்குது. Xiaomiயோட 12S சீரிஸ், தென் அதுக்கப்புறம் Redmi K50 Ultra, K50 Pro, அதுக்கப்புறம் வந்து K50, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Xiaomiயோட 13, 12T Pro. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா பில்டு வந்து வரும். ஓகே, மெயின் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம். மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தா நம்ம MIUI 14 வந்துட்டு சவுண்ட் ரெக்கார்டர் ஆப் இருக்கும். அந்த ஆப்போட பேஜ் வந்து பார்த்தா ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து லைட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் மோடு வந்து எங்கே ஆட் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு நம்ம ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லான்ச்சர் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்துட்டு இப்படி ஸ்வைப் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டிரைவர் வந்து எனேபிள் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் வித் ஆப் டிரைவர், தென் அதுக்கப்புறம் லைட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் மோட்னு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோடு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆப் மட்டும் தான் காட்டும். நீங்கள் வந்து இந்த முக்கியமான ஆப் மட்டும் தான் காட்டும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து காட்டாது. ஸோ உங்கள் ஃபோன் வந்து அடிக்ட் இல்லாத மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்து இப்போ அந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ வோல்டியூட் ஐக்கான் வந்து மாறுங்க. ஸோ வோல்டி ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா SD அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி வந்து மாறி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Android 13 மீடியா பிளேயர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 13 மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே இங்கேருந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து நீங்கள் போச்சு அப்படின்னா நம்ம சாங் வந்து முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி வரும். ஸோ அந்த வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ காம்பஸ் ஆப் வந்து இருக்குது. அந்த காம்பஸ் ஆப்போட ஆப் இன்டர்ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் ஆப் இருக்குது. அந்த கால்குலேட்டர் ஆப்போட இன்டர்ஃபேஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஆப் இருக்கும். ஸோ அந்த மெசேஜிங் ஆப் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் MIUI 14 வந்து அப்டேட் பண்ணும்போது அந்த மெசேஜிங் ஆப்போட வெர்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.0.0.1 அதுக்கு வந்து அப்டேட் வந்து ஆயிருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த MIUI 14 வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப் வந்து நம்ம இந்த அனிஷல் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாக் ஆப் வந்து இருக்கும். அந்த கிளாக் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ கிளாக் ஆப் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம், கிளாக்கு, ஸ்டாப் வாட்ச் இருக்குது. ஸோ முதல்ல வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டாக வந்து இருக்குது. முதல்ல வந்து இப்போ சிம்பிள் வந்து காட்டு. இப்போ அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னொரு மெயின் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிவோக் வந்து பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பர்மனெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே கொடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பர்மிட் வந்து கேன்சல் கொடுத்தீங்கனாலே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கட்டவே கட்டாது, பர்மனெண்ட்டாக வந்து ஆஃப் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பர்மிஷன் பாப்அப் அதுக்கு வந்து பார்த்தா டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அலோன்னு கேட்கும், ஜஸ்ட் டிக்கெட்டுன்னு கொடுத்துட்டே இருப்பீங்க. அது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிமேல் வந்து பாருங்கள் நமக்கு வந்து சென்டரில் வந்து இருக்கும், 4 பக்கம் கேர்வாக வந்துருக்கும். அதை நான் பார்க்குறது சூப்பராக வந்துருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா விஜிட் பேஜ் இருக்கும். ஸோ விஜிட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா Android 12 நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம MIUI 14 வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜிட் பேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. எதுனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால்ன்றது இந்த பக்கம் இருக்குது, எக்ஸிட்ன்றது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI 14. ஸோ நிறையா பேர் வந்து கேட்பீங்க MIUI 14 என் ஃபோனுக்கு இருக்குமோ, என் ஃபோன் ரெட்மி நோட் 10 ரெட்மி நோட் 11 என் ஃபோன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன் எல்லா ஃபோனையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு வெப்சைட்லாம் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து போய் பார்க்குறோம், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் எலிஜிபிள் லிஸ்ட்டுன்னு போட்டு எல்லா பேரும் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தா கிடைக்குமான்னு கேட்டால் 100% கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்டான்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது தான் தெரியும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒரே ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாவது அப்டேட் வந்து வரக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் வாங்கும்போது வந்து MIUI 12 இருந்துச்சு அப்படின்னா MIUI 13 வந்து கண்டிப்பாக 100% கொடுத்தாவாங்க. MIUI 14 வந்து கொடுக்குறாங்க 1% சான்ஸ் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இல்லைனா கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் ரெண்டாவது அப்டேட் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் என் ஃபோன் வந்து வாங்கணும் MIUI 11 இருந்துச்சு, எனக்கு 12 கொடுத்துட்டாங்க, 13 எப்படி அப்படி இப்படி 13 கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 14 வந்து கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 10 வாங்கினேன். பட் நான் MIUI 13 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீ மட்டும் எப்போ அவனுக்கு 3 வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளே எடுத்து போட்டுக்கிறது தான். ஸோ கஸ்டமர் வந்து நம்ம எடுத்து போட்டுக்குவோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். நமக்கு MIUI 15 16 17 18 19 20 எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஃபோன் வச்சே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து சும்மா நம்பாதீங்க. உங்களுக்கு அது வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பல. எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டில் எல்லாமே போட்டுக்கோங்க, எல்லாத்தோட ஃபோனையும் போட்டுங்க, வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 அஃபிஷியல் ஃபீச்சர்ஸ் தான். இதெல்லாமே நமக்கு எந்தெந்த ஃபீச்சர் வந்து வரும் வராது அதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியலான லோகோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இந்த MIUI 14 வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது. ஸோ வரட்டும், நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம அவுட் வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.